நேற்று வரை நடிகர் விஜயாக அறியப்பட்ட அவர் இன்று தாவேக கட்சியினுடைய தலைவராக தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான நட்சத்திரமாக, குறிப்பாக அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ள பெரம்பூர் தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கலை முடித்துவிட்டு அந்த பெரம்பூர் தொகுதியிலிருந்து அவருடைய பிரச்சார பயணத்தை விஜய் தொடங்கி இருக்கிறார். குளத்தூர் வரைக்கும் வந்தார், குளத்தூர்லையும் பேசி முடித்தார். இப்போ வந்துட்டோம். வெளியே வா விஜய், பேசு விஜய், உள்ளவே இருக்கிறிய வந்து பேசு. அப்புறம் சரி பேசுனா A4 ஷீட் இல்லாமல் பேசு, யாராவது எழுதி கொடுக்குறத வச்சு பேசாத, ஓகே. அப்புறம் குறைவாக பேசுகிறீங்க, ஒரு நீண்ட நெறிய உரையாற்ற தெரியலையா உங்களுக்கு, இவ்வளோ தான் உங்கள் பேச தெரியுதா, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க இவ்வளோ தான் கொடுக்குறாங்களா? கண்டமேனிக்கான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது 234 தொகுதிக்குமான வேட்பாளர்கள் அறிவித்தார். அது 232, 2 தொகுதி இவர் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கு, பெரம்பூர். சரி, பெரம்பூரில் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆவல் அதிகமாக இருந்ததற்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொகுதியும் விட்டுட்டு ஏன்பா இவர் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தார். இப்போ திருச்சி கிழக்கையை வந்து மனு தாக்கல் செய்ய போகிறாரு. இன்றைக்கி மனு தாக்கல் செஞ்சார். அதுக்கு அவரே சொல்லியிருக்கார், வந்து இங்கே தொழிலாளர்கள், விளிம்பு நிலை மக்கள்கள் உள்ள ஒரு பகுதி, சென்னையோடைய பகுதி, இங்கேருந்தே உன் பேச்சு தொடங்கு அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. இந்த விஜய் இங்கேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன், பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். பிரமாதம், அருமையான ஒரு விஷயம். அந்த பெரம்பூரில் தான் லூதர் மாதா சர்ச்சு, புகழ்பெற்ற லூதர் மாதா சர்ச் இருக்கிறது, பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் இருக்குது, புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிறது. நல்லிணக்கத்துக்கான ஒரு விஷயம். ஓகே, பெரம்பூருக்கான பிரச்சனை என்ன, அடிப்படை பிரச்சனை என்ன? இப்போ இந்த சிட்டிங் எம்எல்ஏ கடந்த ஆட்சிகளில் இருந்த எம்எல்ஏக்களாக இருந்த சிபிஎம், அப்புறமா அதிமுக, இவங்கெல்லாம் என்ன இங்கே வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க? இங்கே மக்களுடைய பிரச்சனை என்ன? இங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க? சரியான ஊதியம் கிடைக்கிறா? சரியான கட்டமைப்பு இருக்குதா? சரியான சுகாதாரம் இருக்குதா? அதை பேசலை. ஆனால் நேரடியாக சிஎம் ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே அவர் போயிட்டார். வந்து நல்ல விஷயந்தான். நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து அவர் பேச தொடங்கிட்டார். வந்து பொதுவான அரசியல் பேச தொடங்கிட்டார். பேசியிருக்கலாம், பேசுந்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் விஜய் இதை தான் சொல்லிட்டு வர்றார். சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் நல்ல ஒரு வசதி இல்லாமல், ஓரளவுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் எப்படி நம்ம இருக்கிறது? ஒரு காலை கடனை முடிக்கிறது கூட ஒரு பெண்ணால் போக முடியல. ஒரு பாலியல் வன்முறை நடக்குது. ஒரு பாட்டி வயசில் இருக்கிற ஒரு பெண்மணியை கூட சும்மா இருக்க மாட்டேன்றானுங்க. எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம். டாஸ்மார்க்கில் வந்து 1000 கோடி ஊழல், தெரிஞ்சே 1000 கோடி, தெரியாமல் எவ்வளவோ. நகராட்சி பணிக்காக 1000 கோடி ஊழல். அந்த பணியெல்லாம் நான் சரியாக பண்ணிவிடுவேன்,